ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் தமிழ். நான் உங்க ஷெஃப் ஜான். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோகனட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி போங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கோகனட் அல்வா எவ்வளவு ஈஸியா சிம்பிளா செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான அல்வா. நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாவே அது வரும். இந்த வீடியோல நான் எப்படி சொல்லியிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பரா அந்த கோகனட் அல்வா வரும்னு நான் நம்புறேன். இந்த கோகனட் அல்வா செய்யறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் தேங்காவை துருவி வச்சுருக்கிறேன். இதில் 6 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். தேங்காய்க்கு 2 ஸ்பூனுங்கிற விதம் 6 ஸ்பூனு சேர்த்துக்கிறோம். இதை தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது நான் 2.5 கிலோ சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 கப்பு சுகரை நான் கேரமலைஸாக நான் ரெடி பண்ணிக்கிறேன். கேரமல் எதுக்கு ரெடி பண்ணுறோன்னா நம்ம கலர் ஆட் பண்ண வேணாங்கிற ஒரே கான்செப்டுக்காக தான். இந்த கேரமல் நம்ம ரெடி பண்ணிட்டா நமக்கு அந்த டார்க் ப்ரௌன் கலர்லேயே நமக்கு அல்வா கிடைச்சிரும். நான் உங்களுக்கு அல்வாவோட முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், காமிக்கிறேன் எந்த கலரில் வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க, நமக்கு அந்த கேரமல் ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம பொங்கி வருதில்ல, அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. பொங்கி ஒரு மாதிரியாக நிற்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஊற்றணும். அந்த புகை அடிச்சிடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம பக்காவாக தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டாலே இந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டும் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்தோன்னே அந்த கார்ன்ஃப்ளவர் இந்த பதத்துக்கு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். தேங்காயும் அந்த கார்ன்ஃப்ளவரும் கொதித்து திக்காகிடுது. இந்த சமயத்தில் நம்ம 2.5 கிலோ சுகர் சேர்த்துக்கலாம். அதில் 1 கப்பு நம்ம முன்னாடியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் உள்ள சுகரை எல்லாம் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாங்க. மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு சுகர் மெல்ட் ஆகி இன்னும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ அந்த வாட்டரையெல்லாம் சுண்டி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே வாட்டராக அப்படியே திரும்பியும் வாட்டராக வரும். நல்லா கொதிக்க விடணும். கைவிடாமல் நம்ம கிண்டிக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் இதிலே கிடச்சிரும். நம்ம எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். சூப்பராக கலர் வருதுங்க. இந்த சமயத்தில் நான் 1 லிட்டரு எண்ணெய் வச்சுருக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கு லிக்யூடாக தான் இருக்குது. அல்வாவோட ஸ்டேஜ் நான் இது மொத்தமாக முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு. நீங்கள் அரை மணி நேரம் அதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் மொத்தமாக சேர்த்துருக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயிலு, 1 கப்பு தேங்காய் எண்ணெய், 1/4 லிட்டர் நெய் இது சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இருக்கிற எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அல்வா பதம் நமக்கு கரெக்டாக வரும். இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 பூஸ்ட் பாக்கெட் 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கலருக்காக தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/4 லிட்டர் நெய்யை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கோகனட் அல்வா நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க. நான் எல்லா கெஸ்ட்கிட்டையும் ரிவ்யூ வாங்கினேன். ஸோ எல்லாருமே சொன்ன ஒரே பதில் ரொம்ப அருமையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கனாலே அல்வாவை கைவிடாமல் கிண்டணும். அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பரான அல்வா அந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போது நம்ம குக்கும்பர் விதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது மெலன் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். அல்வாவுக்கு சேர்க்கும் பொழுது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கணும். இன்னுமே அது லிக்யூடாக தான் இருக்குது. அல்வா பதத்துக்கு இன்னும் வரல.
அந்த அல்வா பதம் வராமல் நம்ம எடுத்துட்டோன்னா அந்த அல்வாவோட டேஸ்ட்டே இல்லாமல் போயிடுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து 1 கப்பு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து கிண்டும் பொழுது இந்த தேங்காய் அல்வாவும் தேங்காய் எண்ணெயும் சேரும் பொழுது நமக்கு வந்து கிண்டும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க அந்த ஃபீலு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிண்டும் பொழுது இதுதான் அல்வாவோட பதம். உங்களுக்கு அப்படியே பொங்கி வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் வந்து அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இது ஒரு நெய் தடவின இல்லை ஆயில் தடவின பாத்திரத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு வந்து சூப்பராக அல்வா ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.